விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இப்போ ஒரு 2 நாளாக கொஞ்சம் பரபரப்பான செய்தி. சென்னை லஞ்ச ஒழிப்பு பிரிவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பெண் காவல் ஆய்வாளர் விமலா அவங்க சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுடைய இமீடியட்டு சுப்பீரியர் டிஎஸ்பி ஜாய் தயாள் அவர் சென்னையிலேருந்து ஊட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க. அது என்ன பின்னணி என்னன்றதை குறித்து பார்ப்போம். அதாவது விஜிலன்ஸ் பிரிவு சென்னையில் அந்த யூனிட்டில் இந்த சிட்டி ஸ்பெஷல் யூனிட் 3 அதில் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க விமலா. இவங்க கடந்த 86 என்லிஸ்டட் ஆஸ் கான்ஸ்டபிள், போலீஸ் கான்ஸ்டபிளாக என்லிஸ்ட் ஆகுறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே இருக்காங்க, சென்னைக்குள்ளேயே இருக்காங்க. ஏற்கனவே அங்கேயே இருந்திருக்காங்க, விஜிலன்ஸ்லேயே இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் இங்கே வெளியில் ஐஎஸ்ல இருந்திருக்காங்க. சென்னை தான் அவங்களுடைய பேஸ். இந்த விஜிலன்ஸுக்குள்ளே இருந்ததுனால அதனுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும். அந்த பிஇனா என்ன, ப்ரிலிமினரி என்கொயரினா என்ன, டிஇனா என்ன, டீட்டெயில்டு என்கொயரினா என்ன அப்படின்ற விசாரணை தெரியும். எப்படி அந்த பார்ட்டியை எப்படி பொறி வச்சு பிடிக்கிறது, ட்ராப் கேஸ் எப்படி அப்படின்றதெல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு அது பாருங்களேன், ஒரு யூனிட்டில் நீங்கள் தொடர்ந்து யாராக இருந்தாலும் அதுவே விஜிலன்ஸ் யூனிட்டு, அதுக்குள்ளே போய் எப்படி ஒரு தில்லாலங்கடி வேலையை பார்க்குது பார்த்தீங்களா இந்த அம்மா. எப்படி உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்றது கொஞ்சம் கூட நம்பவே முடியலையேங்க. இவ்வளவுக்கும் இங்கே டிஜிபி லெவலுக்கு இப்போ போயிருக்கிறாரு அவர் அருண் ஏடிஜிபி. அவர் டைரக்டராக இப்போ போயிருக்கிறாரு. கடந்த 25/5/2026 அதில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் போனதுக்கு பிறகு தான் இந்த வேலையை, இந்த அம்மாவனுடைய தில்லாலங்கடி வேலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு. அப்போ அத்தனை அதிகாரிகள் அங்கே இருக்கீங்க. டிஜிபி இருந்திருக்கிறாரு. அவர் ஏற்கனவே இப்போ 1வது மாதம் ரிட்டையர்ட் ஆகி போன அவர் அபய்குமார் சிங் அதிலிருந்து தான் ரிட்டையர்ட் ஆனார். இங்கே ஐஜி இருக்காங்க, டிஐஜி இருக்காங்க, 4 எஸ்பி இருப்பாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு இந்த அம்மா சென்னைக்குள்ளேயே எத்தனையோ கோடிக்கணக்கான இதுன்றாங்க. ஆனால் இதுதான் இதனுடைய வேலை. அந்த ஒரு படத்தில் வரும் பாருங்க, குண்டு அவங்களே வைப்பாங்களாம், அப்புறம் அவங்களே எடுப்பாங்களாம், பழியை நம்ம மேலே போடுவாங்களாம் அப்படின்னு ரகுவரன் ஒரு வசனம் பேசுவார். அது மாதிரி இந்த அம்மாவே போய் பணம் வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறது, அதற்கான ஆட்களை ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. எது வெளியில் விஜிலன்ஸ் தவிர வெளியில் யூனிட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல, வெளியில் லோக்கலில் வேலை பார்க்குறாங்கல்ல, அதில் ஒரு சில போலீஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கிறது. அப்புறம் விஜிலன்ஸில் இருக்கக்கூடிய எஸ்ஐயை கையில் வச்சுருக்கிறது. இந்த வேலையை பண்ணி அவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்குறது. எப்பேற்பட்ட கிரிமினல் பக்கா ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளு. ஆனா இங்க தலைமை இடத்திலேயே விஜிலன்ஸ்ல உட்காந்துக்கிட்டு இவங்க ரொம்ப யோக்கிய இன்ஸ்பெக்டர், இவங்க ரொம்ப நாணயஸ்தவங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமான அவர்களுக்கான காசு தான் கொடுத்துருப்பாங்க. வேற என்ன, எல்லாருக்குமான இதை கொடுத்து ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. இப்போ எத்தனையோ சர்ச்சைகளுக்கு அப்பால், எவ்வளவோ இதுகளுக்கு அப்பால் சிஎம்னுடைய குட் புக்கில் இருக்கிறதுனால. ஆனால் இப்போதைய சிஎம் குட் புக்கில் இருக்கிறாரு யாரு, இவர் அருண் ஏடிஜிபி. அவருக்கு உரித்தான வேலையை நல்லா செய்வார் அப்படின்றத அவர் முழுமையாக நம்புறாரு, சிஎம் நம்புறாரு. அதன் பேரில் நீங்கள் விஜிலன்ஸுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாரு. விஜிலன்ஸில் இருக்கிறாரு. போனதுல இருந்து கலைக்கு எடுக்கிறாரு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக. ஏற்கனவே நீங்கள் அவருக்கு ஏதோ ஒரு முத்திரையெல்லாம் குத்த பார்த்தீங்க இல்லை, டிஎம்கேக்கான ஆள். எந்த கவர்மெண்ட் இருக்கோ அதனுடைய வேலையை பார்க்குறது எனக்கு போலீஸினுடைய வேலை. அதில் இருந்திருப்பாரு. இந்த அந்த முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை அனுமதி கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு. எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கிறாரு. அந்த வகையில் இப்போ இவர் ஏடிஜிபி அவர் அருண் அதுக்கு பொறுப்புக்கு வந்த உடனே இவருக்கு ஒரு தகவல் வருது. எப்படின்னா, இந்த அம்மா இதற்கு முன்னாடி இவர் 25/5 தான் ஏடிஜிபி அங்கே போய் பொறுப்புக்கு போகிறாரு. அதற்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அவரது கவனத்துக்கு வருது. எப்படின்னா, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி லஞ்சம் வாங்குறாரு இவர் அப்படின்னு சொல்லி ஒரு அனானிமஸ் பெட்டிஷன், அது அனானிமஸ் பெட்டிஷன் விஜிலன்ஸுக்கு வருது. அது வந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா,
அந்த ஜோனல் வைஸ் பார்ப்பாங்க. அது ஒரு 4 எஸ்பி இருப்பாங்க, அது எந்த ஜோனுக்கு வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு இந்த வந்து அதை இது என்கொயரி பண்ணுங்க, ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி தான் வந்துரும்ல, அது என்ன டையப்போ. ஆனால் அந்த உயர் அதிகாரிகள் இந்த மாதிரி அனானிமஸ் பெட்டிஷன் வந்தால் இந்த விமலா இன்ஸ்பெக்டருக்கு தான் வரும். உடனே இவங்க வந்து போட்டு அவங்கள வர சொல்கிறாங்க. வர சொல்லி இந்த மாதிரி பெட்டிஷன் வருது, பெட்டிஷன் போட வைக்கிறதே இவங்களுடைய கையால் தான். அதனால் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, நாங்கள் தான் இதை முடிக்கணும், உங்கள் மேலே வந்து மேற்கொண்டு எதுவும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு வேணும்னா நாங்கள் தான் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரம் பேசுகிறாங்க. லட்சக்கணக்கான அமௌண்ட்டு பேரம் பேசுகிறாங்க, அவரை மிரட்டுறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கட்டம் இருக்கும் பொழுது இவர் ஏடிஜிபி போய் இங்கே டைரக்டராக பொறுப்புக்கு வர்றாரு. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க. ஒன்று அவர் நேரடியாக அந்த பாதிப்புக்கு உள்ளான அந்த வருவாய்த்துறை அதிகாரி இவர் டைரக்டரை பார்த்து, டைரக்டர் விஜிலன்ஸ் அவரை பார்த்து, சார் இதுதான் சார் நடந்தது, இந்த அம்மா என்னை கூப்பிட்டு மிரட்டினாங்க அப்படின்னா அவருக்கே ஒரு அதிர்ச்சி. இதுக்குள்ளே இருக்கிற விஜிலன்ஸுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு மிரட்டி காசு வாங்குறதுக்கு பார்க்குறாங்களா அப்படின்ட்டு முழுமையாக அந்த ஃபோன் கால் மற்றது எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு. உடனடியாக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்க டிஐஜி மேடம் தேவராணி அவங்கள வந்து விசாரணைக்கு சொல்கிறாரு. அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கு. விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கிறது இந்த அம்மாவுக்கே தெரியாது, யார் விமலாவுக்கே தெரியாது. இதற்கு இடையில கடந்த 4/6/2026 தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 60 சார் பதிவாளர் அலுவலகம், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதுகளில் ஒரு சர்ப்ரைஸ் செக் அடிக்கிறாங்க. யார் விஜிலன்ஸ் சார்பாக அந்த மாதிரி டோட்டலாக ஒரு சர்ப்ரைஸ் செக் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 60 இடத்துல அடிக்கிறாங்க. அடிக்கல இந்த அம்மாவுக்கு வந்து இந்த அம்மா டீம் வந்து அடையாறில் இருக்கக்கூடிய அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வந்துடுறாங்க. யாரும் உங்களுடைய டீமு அது என்னன்னா அன்அக்கௌண்டட் அமௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ட்ராப் கிடையாது, ஏதேனும் வந்து அந்த ட்ராயர் செக் பண்ணுவாங்க, அன்அக்கௌண்டட் அமௌண்ட் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்றாங்க. உடனே அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் இவங்க உள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு 3 இடத்துல இருந்து ஒரு 56,000 ரூபாயை நம்ம சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. என்னங்க நம்ம இவ்வளோ நேரம் செக் பண்ணீங்க ஒன்றும் இல்லையா அப்படின்னால, அதாங்க எங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, எங்கே வச்சிருப்பாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கூட போன விஜிலன்ஸ் பார்ட்டிக்கே பெரிய அதிர்ச்சி. எப்படா நம்மளும் இவ்வளோ தூரம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை, இந்த அம்மா உள்ளே வந்தாங்க 2 நிமிஷம் எடுத்துட்டாங்க, என்னமோ வச்சதை எடுத்தது மாதிரி அப்படின்னு. அதுதான் அவங்களே கொண்டு வைப்பாங்களாம், அவங்களே எடுப்பாங்களாம்னா எடுத்துடலாம்ல, அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. ஒரு 56,000 ரூபா எடுத்துட்டாங்கன்னா இப்போ அந்த ஆஃபீஸ் இன்சார்ஜ் இருக்காங்கல்ல, அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்காருல்ல, அவரே அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அன்அக்கௌண்டட் அமௌண்ட் சீஸ்டு ஃப்ரம் தட் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு அன்அக்கௌண்டட் அமௌண்ட் கைப்பற்றினதுனாலேயே அந்த பர்டிகுலர் பெர்சன் வந்து குற்றவாளி ஆயிட மாட்டார். அதனாலேயே வந்து ஆனால் அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. இந்த அன்அக்கௌண்டட் அமௌண்ட் இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் பேரில் விஜிலன்ஸ் அந்த விசாரணையை முடிச்சுக்கணும். அதுதான் அதில் இருக்கக்கூடியது வழக்கமாக வர்றது. இல்லைன்னா அந்த பணம் எப்படி வந்துச்சு, யாரோ ஒருத்தர் பிரைபு லஞ்சம் தான் கொடுத்தாருன்னா அந்த கொடுத்தவர் வந்து சாட்சி சொல்லணும்ல, அதுக்கு வருவாங்களா? அதெல்லாம் வரமாட்டாங்க. அதனால இந்த மாதிரி அந்த அன்அக்கௌண்டட் அமௌண்ட் நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க. 10 லட்சம் கைப்பற்றப்பட்டது, 20 லட்சம், ஒரு அரெஸ்ட்டும் இருக்காது. அமௌண்ட் கைப்பற்றப்பட்டதுக்காக யாரையும் கைது பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. அமௌண்ட் கைப்பற்றிருக்காங்க, எந்த அலுவலகத்திலிருந்து இல்லைன்னா யாருடைய டேபிள்ல இருந்து எந்த மேஜையில இருந்து எங்கிருந்து கைப்பற்றப்பட்டதோ அந்த அலுவலகத்தினுடைய பொறுப்பாளர் அதற்கு அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பொறுப்பு அப்படின்ற அக்கௌண்ட் சொல்லணும், எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொல்லணும். எனக்கு தெரியும் சொல்லலாம், தெரியாதுன்னு சொல்லலாம், யார் வச்சதுன்னு சொல்லி தெரியாதுன்னா ஏதோ வந்து இந்த விஜிலன்ஸ் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு அது சொல்லணும். அதனால அந்த வகையில் வர சொல்லி அதில் ஒரு சிட்டியை போடுவோம்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஏற்கனவே மேலே இந்த வருவாய்த்துறை விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கிறதே தெரியலை. அதுக்கிடையில் அந்த வருவாய்த்துறையில் வந்து டிஐஜி நடத்தின விசாரணையில் அந்த வருவாய்த்துறை அதிகாரியை மிரட்டினது உண்மைன்னு முதல்ல அவர் டைரக்டர் விஜிலன்ஸுக்கு அறிக்கை கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே இந்த அம்மா வந்து இமீடியட்டாக சஸ்பெண்ட் ஆகிறாங்க. சஸ்பெண்ட் ஆகிட்டாங்களா? இப்போ தான் வந்து அந்த அடையாறு ஆஃபீஸில் சீஸ் பண்ணப்பட்ட அமௌண்ட்டு குறித்து அந்த அடையாறு சப் ரெஜிஸ்ட்ராருக்கு சந்தேகம் வருது. இந்த அம்மாவுடைய எம்ஓ என்னன்னு பார்த்தாங்கண்ணா அப்படின்ட்டு உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணுறாங்க. பார்த்தோம்னா அன்றைக்கு தேதிக்கு ஒரு ஏற்கனவே இங்கே வேலை பார்த்த ஒரு ஆளும் இந்த அம்மாவுடைய கையாளாக இருக்கக்கூடிய விஜிலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐன்றாங்க. அது யாருன்றதை நீ விசாரிப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து
3 இடத்துல வைக்கிறாங்க. இந்த 56,000 ரூபாயை அங்கே பிளேஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ இது தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ இந்த ஃபுட்டேஜையும் எடுத்து கொண்டு போய் அவர் சப் ரெஜிஸ்ட்ராரு இப்போ டைரக்டர் விஜிலன்ஸை பார்த்து கொடுத்தாச்சு. இப்போ எப்படி ஆகும் பார்த்துக்கிங்களா? இதெல்லாம் இதனுடைய தில்லாலங்கடி வேலை. இதுதான் ஃப்ரம் த பிகினிங் இது பண்ணக்கூடிய இந்த விஜிலன்ஸ்லேயே இருக்கக்கூடிய வெள்ளியான இந்த அம்மாவனுடைய வேலை. ஃப்ரம் த பிகினிங் அங்கேயே தான் சுற்றி இருக்கு. இதற்கான இமீடியட் சுப்பீரியராக இருக்கக்கூடியவர் தான் அந்த ஜாய் தயால். அவர் 97 டைரக்ட் எஸ்ஐ. அவர் கோயம்புத்தூர் கன்வர்ஷனில் வந்தவர். அவர் ஆர்எஸ்ஐயா என்லிஸ்ட் ஆகி அப்புறம் வந்து எலண்டோ தாக்கல் ஆகி இவருமே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கார். எங்கே அந்த விஜிலன்ஸில் இப்படியா கிடந்து அந்த விஜிலன்ஸில் கட்டி அழுவாங்க. இப்படி இருந்தாலே கிரிமினல் ஆயிடுவாங்க இல்லைங்க. அது என்ன யூனிட் லோக்கல்லாம் மாற்றுறீங்க. லோக்கல் ஸ்டேஷன் ஈவன் கான்ஸ்டபிள் மாதிரி போயிடுறேன். 3 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நாங்கள் அதர் சப்டிவிஷன் மாற்றணும், டிஸ்ட்ரிக்ட் மாற்றணும், எலெக்ஷன் வந்துருச்சுன்னா அந்த ஏரியாவே விட்டு மாவட்டம் மாற்றணும். இப்படிலாம் மாற்றுறீங்க. விஜிலன்ஸில் 10 வருஷமாக உட்காந்துக்கிட்டு இந்த அநியாயம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி எந்த உயர் அதிகாரிகளுக்குமே தெரியலையா? இப்போதான் மிக சரியான அதிகாரி போயிருக்கிறாரு. ஒரே வாரத்துக்கு ஆப்பு வச்சார். ஒட்டுமொத்த காவல்துறைக்குமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதாத்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு யூனிட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இந்த அம்மா இந்த வருவாய்த்துறை, இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் இந்த மாதிரியானது மட்டும் கிடையாது. போலீஸுக்குள்ளேயே வந்து இன்ஸ்பெக்டர் மேலே பெட்டிஷனை போட வைக்கிறது. போட வச்சு ஏதேனும் வந்து அந்த ரிட்டையர்ட் ஆகி அவர் கடைசி நேரம் ஜனவரி மாதமே வந்து ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி சும்மா மொட்டையாக கிடந்த அனானிமஸ் பெட்டிஷன்லாம் கையெழுத்து வாங்கினதா தகவல் சொன்னாங்க எனக்கு. அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க பார்த்துக்கோங்க. போய் அவர் ரிட்டையர்ட் ஆக போயில ஒன்றை படித்து பார்க்க வேணாமா? இதில் என்னம்மா வந்து பிரிமா பேசி இருக்கு, இதில் என்ன ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் இருக்கு, ஏன் என்கிட்ட கையெழுத்து வாங்குறீங்க? எதுவும் கேட்கல. அவர் கையெழுத்து போட்டு போயிட்டார். ஆனால் அது மாதிரியான வேலையெல்லாம் பார்த்து சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸே எனக்கு ஒரு 15 பேர் புகார் பண்ணிட்டாங்க. ஆனால் இதனுடைய வேலையே இதுதான். வண்டியில் வச்சுருவாங்களாம், இல்லைன்னா எங்கேயோ போய் பணத்தை வச்சுருவாங்களாங்க. இன்ஸ்பெக்டர் வண்டியிலேருந்து ஒரு 50,000 நான் எடுத்தேன், உடனே வாங்கன்னா அந்த பணத்துக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? ஏதோ ஒன்று பயப்படுவார்ல. எந்த தரப்பில் இருந்தாலும் ஒரு தப்பு இருக்கும்ல இன்ஸ்பெக்டர் தரப்பில். உடனே அவங்கள வர வைக்கிறது, அவங்ககிட்ட ஒரு பணம் என்னன்னா மினிமம் 2 லட்சம் போட்டுருவாங்களாம். இதை வச்சு இவர்களுடைய சொத்து விவரமும் எடுத்திருக்காங்க. அந்த டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்ஸ் அதெல்லாம் பாருங்க. இவங்களுக்கான ஒரு செக் பீரியட் வச்சு செங்கல்பட்டு மாடம்பாக்கம் அங்கே ஏதோ பெரிய பங்களா இருக்கான். அப்புறம் திருவான்மியூர் அங்கே வீடு. அப்புறம் அந்த ஈசிஆர் ரோடு நாவலூர் அதுகளில் வந்து 3 பிளாட் இருக்கான். இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான சொத்து விவரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கோடிக்கணக்கான அமௌண்ட்டை தாண்டுது. அதனால் இது ஜெயிலுக்கு போகிறது மட்டும் கிடையாது, கான்ஃபிஸ்கேட் பண்ணணும். இந்த அம்மாவனுடைய சொத்து பூரா வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணணும். வீட்டுக்காரரே எஸ்ஐனாங்க. எப்போ வந்து இயற்கை வந்து எப்போ வந்து மாட்ட வைக்கிது பார்த்தீங்களா? ஆனால் வந்து ஆரம்பத்தில் எத்தனையோ ஆஸ் கான்ஸ்டபிள் என்லிஸ்ட்மெண்ட்டு ஆனால் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போயெல்லாம் வந்து மாட்டியிருந்தா கூட ஈஸியாக உங்களால் போயிருக்க முடியும். இப்போ ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. ஆனால் அதில் இப்போதான் நீ மாட்டணும், இப்போதான் ஜெயிலுக்கு போகணும். அதை வந்து இயற்கை கொண்டு வந்து வைக்கிறதுல. ஏன்னா நீ அங்கே போய் வச்ச பாரு, அந்த அன்னைக்கு டேட்டுக்கு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் அந்த பணம் வைக்கிறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கு. மேலே இருக்கிறவன் பார்க்குறேன். உன்னைய பொறுத்த வரைக்கும் மேலே சிசிடிவின்றதை சொல்ல மாட்டேன், மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ஆடின ஆட்டம் இவ்வளோ காலம் 40 வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போட்ட ஆட்டத்துக்கு இப்போ பதில் சொல்ல வேண்டிய கட்டம் வந்துருச்சு. ஆனால் அது இதை வச்சு தாங்க சிஎம் சொன்னது. நான் வந்து எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸை யாரை எங்கே போஸ்டிங் பண்ணணுமோ பர்டிகுலராக காவல்துறையில் தேர்வு செய்யப்பட்டு கரெக்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார்ல. அதுதான் எப்பேற்பட்ட தேர்வுன்னு பார்த்துக்குங்க. அவர் ஏடிஜிபியினுடைய அங்கே போனதனுடைய விளைவு 1 வாரத்தில் ரவுண்டு கட்டிட்டார். எங்கேயுமே இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்க, இந்த ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸில் லஞ்சம் கேட்குறேன்னு சொல்லி கேட்குறதுக்கு அரண்டு போய் கிடக்காங்க. நீங்கள் சும்மா நார்மல் ஜென்ரல் பப்ளிக் விசாரிங்க. ஆனால் எங்கேயுமே கேட்க மாட்டேங்க சார், அரண்டு போய் கிடக்கான் அப்படியே கம்ப்ளீட்டாக. எந்த ஆஃபீஸும் அதை வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சத்துக்கு தேவையே இல்லைங்க. அதுக்கே ஒரு தனி பதிவு போடணும். லஞ்சம் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லாத ஒரு துறை தான் பத்திரப்பதிவு துறை. அங்கே ஏன் போய் லஞ்சம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் ஒரு முறையான டாக்குமெண்ட்டை நான் பதிய மாட்டேன்னு சொல்லிடுவார.
விற்கிறவர் விற்கிறாரு, வாங்குறவர் வாங்குறாரு. அவர்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட், அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து பதிய சொல்றாரு. அதை பதிஞ்சு கொடுக்குற இடத்துல அவர் இருக்கிறாரு. அதில் இவருடைய பங்கு என்ன செய்யறாரு? இவர் என்ன வந்து வில்லங்கமான சொத்தை பதிகிறதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஏற்பாடு பண்ணி அந்த சப் ரெஜிஸ்ட்ராரை கூட்டணி சேர்ப்பாங்க. அது ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் ஆயிடுவாரு அதில். ஆனால் சும்மா நார்மலாக ஜென்யூனாக இருக்கக்கூடிய கேஸில் ₹1 கூட கொடுக்க வேண்டியது இல்லை. அதில் போய் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அவேர்னஸ் எல்லாம் இப்போத்தான் வருது பப்ளிக்கு. ஏன்னா ஆமாம் நம்ம வந்து அவர் விற்கிறவர்கிட்ட கரெக்டாக உள்ள விலையை கொடுத்து வாங்குறேன். இல்லைன்னா வந்து இப்போ கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ போடுறாங்கல்ல, அதை காட்டிலும் குறைச்சி நம்ம போட்டு சொல்லிடுவார் அவரு. அதுவும் செய்ய முடியாது. மார்க்கெட் வேல்யூ என்னன்றதை பற்றி அவருக்கு அக்கறை கிடையாது. அது நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறீங்க, வாங்குறவரும் விற்கிறவரும். சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஜென்யூனான கேஸில் ₹1 கூட லஞ்சம் கொடுக்கவே தேவையில்லை. முதல்ல பப்ளிக் அதை புரிஞ்சுக்கணும். ஏன் சார் இதில் என்ன இல்லைன்னா அவர் என்ன பதிய மாட்டேன்னு சொல்லிடுவாரா? இல்லை பதிஞ்ச பத்திரத்தை உங்களுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லிடுவாரா? ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் பதிய மாட்டேன்னு சொன்னால் என்ன காரணம்னு அதை எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்னு தாராளமாக கேட்கலாம். அப்படி அலுவலகத்தில் இந்த லஞ்சத்தில் முதல் இடத்துக்கு வருது பாருங்க, நீ வப்பாரு ஆப்பு, நீ வப்பாரியா? இப்போ வந்து வந்திருக்கிறாருல்ல விஜிலன்ஸ் டைரக்டரா பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு, வாங்கி பாரு. ஜெயிலுக்கு போகிறத தவிர வேற வழி இல்லை. முதல் ஜெயிலுக்கு இப்போ இந்த அம்மா எஃப்ஐஆர் ஆகணும், ரிமாண்ட் ஆகணும், சொத்து பறிமுதல் செய்யப்படணும் மொத்தத்துக்கு. ஏன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட்ஸ் அப்படி பொருந்தும் 1000 மடங்குக்கு மேலே வரும். இதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பு அவங்க இன்னைக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு சிஎம், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, விஜிலன்ஸ் கமிஷனர், டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு, டைரக்டர் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லெட்டர் ஹெட்டில் இதே நடவடிக்கை எடுக்கணும், அரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது விஜிலன்ஸ் வரலாற்றிலே நம்ம கேள்விப்படாத விஷயமா இருக்குது. பொதுவாக வந்து விஜிலன்ஸ் யூனிட்டில் பிஆர் செக்ஷனே இருக்காதுங்க. இந்த டிபிஓ சிபிஓவில் இருக்கிறது மாதிரி பிஆர் இனிஷியேட் பண்ண வேண்டிய அவசியமே அங்கே இருக்காது. ஏன்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக அதற்கான அந்த எஸ்பிசிஐடி ரிப்போர்ட்டு அவர்களை பற்றியான தகவல்லாம் வாங்கி அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக இருந்தே எடுத்து அங்கே போகவே முடியும். அப்படின்ற இடத்துல பிஆருக்கு வேலையே கிடையாது. எல்லாமே ஹானஸ்டாக இருப்பாங்க, தரோலி ஹானஸ்டாக இருக்கிறவங்க அங்கே இருக்க முடியும். அப்படின்ற மாதிரி தான் அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை ஏதேனும் வந்து சின்ன ஒழுங்கினங்கள் வந்தால் கூட அவங்க டிரான்ஸ்ஃபரில் வந்திருந்தாலும் சரி, இல்லை ஓடியில் வந்திருந்தாலும் சரி, இமீடியட்டாக ரீபேட்ரியேட் தான் பண்ணுவாங்க. இப்போ தான் முதல்ல இந்த சஸ்பென்ஷன் ஆகிட்டாங்கல்ல, இப்போ பிஆர் இனிஷியேட் பண்ணணும், அதெல்லாம் வருது வேலை. அதனால் அந்த வகையில் எடுத்த நடவடிக்கை இப்போயும் சொல்கிறேன். அதர்ஸ் இருக்கக்கூடிய எந்த கீழே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவர் ஏடிஜிபி அருண் ஐபிஎஸ் சார் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அவர் சிபிசிஐடியில் அன்டிடெக்டட் கேஸ் எத்தனையோ கண்டுபிடிச்சவர். உங்களுக்கு அங்கே அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறார்ல, அங்கே ஒரு துரும்பு விழுந்தாலும் தெரியும், அவருக்கு இரும்பு விழுந்தாலும் தெரியும், கம்ப்ளீட்டாக தெரியும். ஏதோ ஒரு ரூம்குள்ள ஏசி ரூம்குள்ள தானே உட்காந்துருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காருங்க, கம்ப்ளீட்டாக தெரியும். மிகச் சரியான தேர்வு. அந்த வகையில் அவருக்கே நம்மளுடைய சேனல் சார்பாக முழுமையான பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நடவடிக்கை வெறுமனே சஸ்பென்ஷன், அந்த ஜாய் தயால் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர், அதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய பங்கு, அந்த நீண்ட நாளாக இருக்கிறாரு, அங்கே தான் இருக்கிறார். எஸ்ஐ ஆர்எஸ்ஐயா இருக்கையிலேயே அங்கே இருக்கக்கூடிய அந்த விஜிலன்ஸ் எம்டி ஒன்று இருக்கும் பாருங்க, அதுக்கு எம்டி ஆர்எஸ்ஐயா இருந்தார், அப்புறம் இன்ஸ்பெக்டர் கையில் இருந்தார், அப்புறம் டிஎஸ்பிஆர் கையில் இருந்தார். இப்படி எல்லா டெசிக்னேஷன்லையும் ஒருத்தர் அங்கே இருக்கிறான்னா என்ன காரணம்? இதுதான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் அந்த வகையில் இது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. நல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மனப்பூர்வமாக நம்மளுடைய பாராட்டுதல்களை முதல்வருக்கும் ஏடிஜிபி அருண் சாருக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். பார்ப்போம் இதனுடைய நடவடிக்கை எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, என்ன பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபே பண்ணுனாலே எனக்கு வரலைன்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, அதில் கூடுதலான தகவலாக சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைபு, அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது ஆல் பட்டன் அமுக்கணுமா, ஆல் பட்டன் அதெல்லாம் அமுக்கிக்கங்க, அப்படின்னா தான் வரும். ஆனால் நான் நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கல, வியூஸ் ஏற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் போடுறது இல்லை, உங்களுக்கான ஆர்வத்துக்காக சொல்கிறேன். அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.